இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து விண்டோஸ் 10 எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். விண்டோஸ் 10 பென்ட்ரைவ் மூலமாக புட் பண்ணலாம், இல்லை டிவிடி மூலமாக புட் பண்ணலாம். இப்போ ஓஎஸ் எப்படி புட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து நீங்கள் கூகுளில் டவுன்லோட் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். கூகுளில் விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு போடுங்க. ஐஎஸ்ஓ ஃபைலாக டவுன்லோட் பண்ணி வைங்க. ஐஎஸ்ஓ ஃபைல் தான் புட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அப்புறம் அந்த ஐஎஸ்ஓ ஃபைலில் நம்ம பென்ட்ரைவில் எப்படி புட் பண்ணுறதுன்னா, ரெஃபர்ஸ்ன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, நீங்கள் அது மூலமாக புட் பண்ணி வச்சுக்கலாம். பென்ட்ரைவில் புட் பண்ணதை விண்டோஸ் 10 பென்ட்ரைவில் புட் பண்ணிவிட்டு நீங்கள் லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்பில் நீங்கள் பென்ட்ரைவ் மாட்டினீங்கன்னா, லேப்டாப் ஆன் ஆனோடனே உங்களுக்கு F12 கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பூட் மெனுலாம் வந்து நிற்கும். சில எல்லாம் எஸ்கேப் கீ இருக்கும், F2 கீ இருக்கும், F10 கீ இல்லை ஏதாவது ஒரு கீ தான் இருக்கும். நீங்கள் அதை எந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த பூட் ஆப்ஷன் வந்து நிற்கும். அதில் நீங்கள் பென்ட்ரைவில் போட போகிறீங்களா இல்லை டிவிடியில் போட போகிறீங்களா அந்த மெத்தட் காட்டும். அது தவிர்த்து ஹார்ட் டிஸ்கோட நேம் காட்டும். நீங்கள் பென்ட்ரைவில் புட் பண்ணுறதுனா அது என்ன நேமோ அது வந்து நிற்கும். ஹெச்பி இல்லை சான்டிஸ்க் அந்த மாடலில் வந்து நிற்கும். நீங்கள் அதை அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 10 பூட் ஆகும். பூட் ஆகி இன்ஸ்டால் நவ் அல்லது ரிப்பேர் யுவர் கம்ப்யூட்டர்னு கேட்கும். இப்போ நீங்கள் உங்கள் ஆல்ரெடி விண்டோஸ் 10 ஓஎஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃபைல் ஏதாவது கரெக்ட் ஆகிடுச்சுன்னா விண்டோஸ்குள்ளே போகாமல் இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் ரிப்பேர் யுவர் கம்ப்யூட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ரீஸ்டோர் ஆகி மறுபடியும் விண்டோஸ் 10க்குள்ளே பூட் ஆகிரும். அப்படி இல்லாமல் நீங்கள் புதுசாக ஓஎஸ் போட போகிறீங்கன்னா இன்ஸ்டால் நவ் கொடுங்க. இன்ஸ்டால் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் கேட்கும். மேக்ஸிமம் இங்கிலீஷ் லாங்குவேஜே கொடுத்துக்கோங்க, வேறு லாங்குவேஜ் தேவையில்லை, இங்கிலீஷே கொடுத்துக்கோங்க. கொடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீ கேட்கும், ஆக்டிவேஷன் கீ கேட்கும். ஐடிஎஸ் கீ நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஐடிஎஸ் கீ வேணுனாலும் உங்களுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது, அவங்க பர்டிகுலர் அமௌண்ட் செட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அந்த அமௌண்ட்டை பே பண்ணி கீ வாங்கிக்கலாம். இப்போதைக்கு ஸ்கிப் ஐ டோன்ட் கேவ் ப்ராடக்ட் கீன்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு அந்த விண்டோஸ் 10 என்னென்ன இருக்குதுன்னு வரும். X36 X64 2 வெர்ஷன் வரும். X86 வந்து நிறைய ஃபைல் வந்து சப்போர்ட் ஆகுது. அதில் விண்டோஸ் 10 ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் நிறையா மெத்தட் இருக்கும். X86 வந்து 32 பிட்டு, அதில் நிறைய ஃபைல் சப்போர்ட் ஆகுது. 64 பிட்டை மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் எஜுகேஷன் பர்பஸ்க்கு உள்ளது எஜுகேஷனல் வெர்ஷனே டவுன்லோட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு அக்சஸ் ஈஸியாக இருக்கும். விண்டோஸ் 10 எஜுகேஷன் X64 அந்த ஃபைலே டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஐ அக்செப்ட்னு ஃபைல் கேட்கும். அதை அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓஎஸ் அப்கிரேட் பண்ணவா இல்லை கஸ்டமைஸ் பண்ணவான்னு கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி வேறு ஓஎஸ் வச்சுருந்தீங்கன்னா 7 வச்சுருந்தீங்க, அதை 10 மாற்றோன்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஓஎஸ் போடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்த்தே ஃபுல் ஸ்பேஸ் வரும். 1 TB ஹார்ட் டிஸ்கா இல்லை 500 GB ஹார்ட் டிஸ்கான்னு ஃபுல் ஸ்பேஸே வரும். சப்போஸ் ஆல்ரெடி நீங்கள் ஓஎஸ் போட்டிருந்த ஓஎஸ் இருக்குன்னா அதில் CD:க்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்பேஸ்லாம் காட்டும். நீங்கள் அந்த ஃபைல் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் உங்கள் ஹார்ட் டிஸ்கில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதை காட்டும். நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. இப்போ 500 GB ஹார்ட் டிஸ்க்குனா மேக்ஸிமம் ஓஎஸ் உள்ளதுக்கு வந்து மேக்ஸிமம் 100 GB கொடுத்துக்கோங்க. ஏன்னா 50 GB அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ்ஸே 40 GBக்கு மேலே வரும். நீங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது சாஃப்ட்வேர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அதனால் மேக்ஸிமம் 100 GBக்கு மேலே கொடுத்துருக்கோங்க. மீதி இருக்க 400 உங்களுக்கு DE: அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க உங்கள் பேக்கப் ஃபைல் வைக்கிறதுக்காக. சியில் இப்போ 100 ஸ்பேஸ் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபைலில் வச்சு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு கர்சரை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த பாத்தில் வச்சு கிளிக் பண்ணுறீங்களோ அதில் தான் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் ஆகும். இப்போ சியில் கொடுக்காம டியில் கொடுத்தீங்கன்னா டியில் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் ஆகும். அதனால் சியிலே கொடுத்துருங்க. சியில் மேக்ஸிமம் 100 GB அலோகேட் பண்ணிக்கோங்க.
கொடுத்து நெக்ஸ்ட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100% ஓடும். விண்டோஸ் ரன்னிங் நான் ஓடி முடித்து உங்களுக்கு விண்டோஸ் ரெடின்ட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போவோம். அதில் லாங்குவேஜ் கேட்கும். இந்தியா இல்லை இங்கிலீஷ் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கண்ட்ரி கேட்கும், லாங்குவேஜ் கேட்கும், அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்து கீபோர்டு லே அவுட் கேட்கும். அது வந்து நம்ம எப்போயுமே ஸ்கிப் கொடுத்துருங்க, தேவையில்லை. ஸ்கிப் கொடுத்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பர்சனல் யூஸாக அல்லது ஆர்கனைஸ்ட் யூஸான்னு கேட்கும். உங்கள் ஓன் லேப்டாப்னால் நீங்கள் பர்சனல் யூஸே பண்ணிக்கலாம். இப்போ ஆர்கனைஸ்ட்னால் ஒரு 60-70 கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து அவங்க ஆர்கனைஸ்டாக தான் இருக்கும். அந்நியார் நீங்கள் ஆர்கனைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓன் லேப்டாப்னால் பர்சனல் யூஸே கொடுத்துக்கோங்க. கொடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் நேம் கேட்கும். நீங்கள் எதாவது நேம் சூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு செக்யூரிட்டி கொஸ்டின் வரும். செக்யூரிட்டி கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஓஎஸ் ஓப்பன் பண்ணும்போது உங்களை தவிர வேறு யாரும் அக்சஸ் பண்ணாத முடியும் இருக்கும். செக்யூரிட்டி கொஸ்டின் உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கோ அந்த கொஸ்டினை கொடுத்துக்கோங்க. கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டிவைஸ் ஆன் ஆகணும்னு எல்லாமே காட்டும். நீங்கள் எந்த டிவைஸ் ஆன் பண்ணணுமோ ஆன் பண்ணிவிட்டு தேவையில்லாத ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துட்டீங்க. அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ்குள்ளே பூட் ஆயிரும். இப்போ விண்டோஸ் 10 இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. வேறு எதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் தனியாக பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ விண்டோஸ் 7 அந்த மாதிரி ஓஎஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள நெட்வொர்க் கார்டு, கிராஃபிக்ஸ் கார்டெலாம் தனியாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ விண்டோஸ் 10 பொறுத்தளவு எதுவுமே தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆகிடும். விண்டோஸ் 10 இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் ப்ரமோட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.